தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 39வது சங்கீதம் வசனம் 12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இந்த மத்தியிலே எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படவும், கர்த்தர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும்படியான ஒரு நல்ல ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே காணப்படும்படியாகும், நல்ல ஒரு நடத்தை எங்களுக்குள்ளே இன்றைக்கு காணப்படும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதல் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய செவிகளிலே வந்து எட்டட்டும் ஆண்டவரே. நீர் அவைகளுக்கு நீ செவி கொடுக்கும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீங்க மௌனமாய் இராதீங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஆண்டவரே, பாரத்தோடு ஆண்டவரே, கவலையோடு ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தாமதம் இல்லாமல் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சடுதியாய் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் யாரிடத்துல போவார்கள்? நாங்கள் யாரிடத்துல போவோம்? உம்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த இடம் எங்களுக்கு அடைக்கலம் சுவாமி. இன்றைக்கு ஆண்டவரே தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, எங்களுடைய கூப்பிடுதலை நீங்க கேட்டு எங்க கண்ணீருக்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கண்ணீரை களிப்பாய் மாற்றுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல் எல்லாம் ஸ்தோத்திரமாய் மாற்றி கொடுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து மகிழ பண்ணுங்க. அப்படியே நீங்க செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.